பாருங்கள் இயர்ஸ் எப்படி செய்யணும்னு பாருங்கள். அது ரொம்ப சிம்பிள் தாங்க. அதாவது ஹாஃப் சர்க்கிள் போட போகிறோங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஒரு மேஜிக் ரிங்குள்ளே 6 சிங்கிள் க்ரோஷே போடணும். ரொம்ப சீக்கிரம் போட்டுடலாங்க இது. 1 2 3 4 5 6 அவ்வளோதாங்க. இந்த 6 போட்டுட்டு நம்ம இந்த இடத்த வந்து நல்லா இழுக்க வேண்டாம், ஓகேங்களா? எப்பவுமே என்ன பண்ணுவோம், மேஜிக் ரிங் போட்டு இதை இப்படி நல்லா சுருக்கி விடுவோம் இல்லைங்களா? அப்படியே சுருக்கி விட வேண்டாம், இது இப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இப்படியே வச்சோம்னா இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இது ஸ்டிச் பண்ணும்போது இப்படி நல்லா இப்படி ஸ்டிச் பண்ணலாம். யானையோட காது நம்மளுக்கு இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அந்த மாதிரி வளைஞ்ச மாதிரி வர்றதுக்காக நம்ம இதை இழுத்து விட வேண்டாம். அந்த 6 மேஜிக் ரிங் போட்டு இந்த நாட்டை இப்படி இழுப்போம் இல்லைங்களா? இழுத்து இப்படி டைட் பண்ணுறதுக்காக இழுப்போம் இல்லைங்களா? வெல்வெட்டில் அது அதிகமாக வரவும் செய்யாது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இழுக்க வேண்டியதில்லை. இழுக்காமல் கொஞ்சம் லூஸாகவே வச்சுக்கலாம், ஓகேங்களா? பாருங்கள், இழுக்காமல் கொஞ்சம் தள்ளி இப்படி லூஸாகவே வச்சுக்கலாம். வச்சுட்டு அடுத்தது இங்கே வந்து ஜாயின் பண்ணாமல் இந்த இடத்துலையே ஒரு செயின் போட்டு அப்படியே திருப்பலாம். ஒரு செயின் போட்டு திருப்பிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே, அதாவது இன்க்ரீஸ். முதல்ல வந்து 6 சிங்கிள் க்ரோஷே போட்ட மேஜிக் ரிங்குள்ளே, அதுக்கு அடுத்தது ஒரு இன்க்ரீஸ். பாருங்கள், ரெண்டு 3 4 5 6 7 8 9 10 11 12, ஓகேங்களா? முடிச்சாச்சு. அடுத்தது ஒரு செயின் போட்டு மறுபடியும் திருப்புறோம். மறுபடியும் திருப்பிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ். பாருங்கள், அதாவது ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ் போட்டாங்களா? மறுபடியும் ஒரு செயின் போட்டு அப்படியே திருப்பி 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ், 2 சிங்கிள் க்ரோஷே, 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 ஒரு இன்க்ரீஸ், ஓகேங்களா? இந்த ரவுண்ட் முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்த ரவுண்ட் ஒரு செயின் போடுறோம், திருப்புறோம், திருப்பிட்டு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. டோட்டலாக 24 சிங்கிள் க்ரோஷேஸ் வரணும். இது வரைக்கும் போட்டு வாங்க. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போடுங்க. பாருங்கள், 2 காது பண்ணியாச்சு. அடுத்தது முடிச்சா தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஹேண்டு 1 பண்ணியாச்சுங்க. இப்போ இதே மாதிரி பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி வந்து நீங்கள் டெடிக்கு அப்புறம் பன்னிக்கு எல்லாம் பண்ணியிருப்பீங்க. அதே சேம் ப்ராசஸ் தான், எதுவும் கஷ்டமாக எதுவுமே இல்லைங்க. பாருங்கள், மேஜிக் ரிங்குள்ளே 6 சிங்கிள் க்ரோஷே போடணும். 1 பாருங்கள், 1 2
3 4 5 6 சிங்கிள் crochet போட்டு நம்ம அந்த மேஜிக் ரிங்கை டைட் பண்ணுங்கள். ஸ்லோவாக இழுங்க. வெல்வெட் த்ரெட்னா ஸ்பீடாக இழுக்காதீங்க, ஸ்லோவாக இழுங்க. போட்டாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போடாமல் போடுறேங்க. அடுத்த ரோ ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ். எப்பவுமே ஸ்டார்டிங் நம்ம செகண்ட் வந்து உடனே எல்லாத்துலேயும் 2 இன்க்ரீஸ் போட்டுருவோம். ஆனால் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் மேஜிக் ரிங்குள்ளே 6 சிங்கிள் க்ரூஷே போட்டுறணும். அதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரூஷே அப்புறமா ஒரு இன்க்ரீஸ். ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரூஷே அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீஸ். பாருங்க, மேஜிக் ரிங்கில் 6 போட்டோம். அப்புறம் ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ். அதே மாதிரி நம்ம போட்டு வந்துட்டாங்க. இப்போ டோட்டலில் வந்து 6 இருந்துச்சு, இந்த ரவுண்டில் வந்து 9 இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது 3 4 2 ரவுண்டும், அதாவது 3rd ரவுண்டும் 4th ரவுண்டும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே. 3rd ரவுண்டு 4 ரவுண்டு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே. 1 2 3 4 5 6 7 8 9. 3rd ரவுண்ட் வந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே போட்டு வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது 4th ரோ. 4th ரோவும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? அடுத்தது 5th ரவுண்டு. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங்கில் 6 போட்டோம். அதுக்கடுத்து ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ்னு போட்டு 9 கொண்டு வந்தோம். அப்புறம் 3rd ரோ 4th ரோவும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே போட்டு வந்தோம். இப்போது 5th ரோ வந்து எப்படி போடுறோன்னா, ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டோம். அதுக்கு அடுத்தது ஒரு டிக்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ். டிக்ரீஸ்னால் தெரியும் இல்லைங்களா? 2 ஸ்டிச்சையும் ஒரே ஸ்டிச்சாக மாற்றுறது. ஒரு சிங்கிள் க்ரூஷே பாருங்க, இதுக்குள்ளே விட்டு மறுபடியும் அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு. இப்போ டோட்டலாக இந்த ரவுண்டில் நம்மளுக்கு 6 இருக்குது. எதுக்குன்னா இந்த நேர் இப்படி ஃபுல்லாக இப்படி வந்து இங்கே வந்து சுருங்கி வந்து இப்படி வராது. ஓகேங்களா? இப்போது இந்த ரவுண்டுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 6th ரவுண்ட்லேருந்து 13 ரவுண்டு வரைக்கும் எல்லாம் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே சுற்றி போட்டு வரணும். எத்தனை ரவுண்டுங்க? 6 7 8 9 10 11 12 13. டோட்டலாக 8 ரவுண்ட்ஸ் வந்து நம்ம இது ஃபுல்லாக ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே போட்டு வரணும். பாருங்க, ரொம்ப சின்ன சர்க்கிள் தான், அதனால் நம்ம இது ஒவ்வொரு தடவையும் மார்க்கர் எடுத்து மார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்டூ பண்ணிக்கோங்க. டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது? இது வந்து 6 சிங்கிள் க்ரூஷே இருக்குது. நம்மளுக்கு 6 to 13 ரவுண்ட்ஸ்னால் 6 7 8 9 10 11 12 13. டோட்டலாக 8 ரோஸ் இருக்குது. அப்போ 8 ரோஸ்னால் ஒரு ரோக்கு வந்து 6 சிங்கிள் க்ரூஷேனா 8 ரோஸுக்கு எவ்வளோ ஆகும்? 8 into 6 பண்ணுங்கள். அப்போ 48 சிங்கிள் க்ரூஷே வரும். அப்போ இந்த மார்க்கரை வந்து எடுத்துகிட்டு நம்ம 48 சிங்கிள் க்ரூஷே சுற்றி போட்டு வந்தால் போதும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த மார்க்கர் வந்து ஒவ்வொரு டைமும் போட வேண்டாங்க. இந்த மார்க்கரை இந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் இப்படி நேராக நான் பாருங்கள், இதுக்கு இங்கே இந்த ஸ்டிச்சுக்கு கீழே நான் இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். மார்க் பண்ணி வச்சுட்டு டோட்டலாக நான் வந்து 8 ரவுண்ட்ஸையும் அப்படியே ஸ்டிச்சஸ் மட்டும் கவுண்ட் பண்ணி போட்டு வந்துடுறேன். எவ்வளோ? 48. 1 2 3 4 5 6
பாருங்கள், நம்மளுக்கு இந்த ரோ வரும்போது கரெக்டாக இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்குங்களா? அப்போ நம்மளுக்கு இங்கே 6 வந்துருச்சு. இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும், மார்க்கர் எடுத்து இங்கே மார்க் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டு வரணும். மறுபடியும் மார்க்கர் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டு வரணும். அப்போ இது வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம மார்க்கர் பண்ணுறதுக்கு, ஏன்னா இது சின்ன ரவுண்டு தானே இல்லைங்களா? அதனால் வந்து நம்ம இந்த டோட்டல் ஸ்டிச்சஸ் மட்டும் கணக்கு வச்சுக்கலாம். அப்போது 8 ரவுண்டுக்கு, ஒரு ரவுண்டுக்கு 6 சிங்கிள், நல்லா கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு ரவுண்டுக்கு 6 சிங்கிள் குரோஷேனா 8 ரவுண்டுக்கு எவ்வளோ? 8 × 6, 8 × 6 நம்மளுக்கு 48 வரும். அப்போ இந்த 48 சிங்கிள் குரோஷே சுற்றி போட்டுவாங்க. இப்போ 6 ஆச்சு, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48. பாருங்க, நம்மளுக்கு 48 வந்துருச்சு. இது வந்து இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இதே ஸ்ட்ரைட்டாக முடியணுன்ட்டு இல்லை. ஏன்னா நம்ம சுற்றி வரும்போது இந்த இது வந்து அப்படியே இந்த கவுண்டிங் இது வந்து அப்படியே மாறி வரும். இப்படி கிராஸாக தான் வரும். ஃபஸ்ட் இங்கேனா அடுத்தது இங்கே, அடுத்தது இங்கே, அடுத்தது இங்கே, அப்படியே வந்து நம்மளுக்கு கிராஸாக தான் வரும். ஓகேங்களா? இப்போ 48 போட்டாச்சு. பாருங்கள், 2 ஹேண்டும் வச்சு பார்த்துக்கோங்க, ஒரே சைஸ் இருக்குது. அப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் த்ரெட்டு விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. 2 நம்ம ஒரு ஹேண்ட் போட்டிருந்தோம்னா அதே ஹேண்ட் அளவுக்கு அடுத்து இப்போ நம்ம எதுவும் அப்படியே இழுத்தா போதும். பாருங்கள், அப்படியே இழுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு 2 ஹேண்ட் ரெடி ஆகியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்னென்ன ரெடி பண்ணிட்டோம், பாடி ரெடி பண்ணியாச்சு, காது ரெடி பண்ணியாச்சு, அடுத்தது 2 கை ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது நம்ம கால்கள் ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? கால்களுக்கு பாருங்கள், அதுக்கும் இதே மாதிரி தான் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங்குள்ளே 6 சிங்கிள் குரோஷே போடுறோம். 1, 2, 3, 4, 5, 6. மேஜிக் ரிங்குள்ளே 6 சிங்கிள் குரோஷே போடுறோம். இந்த த்ரெட்டை டைட் பண்ணுறோம். இந்த த்ரெட்டை டைட் பண்ணிட்டோம். அடுத்தது கைக்கு பண்ண மாதிரியே தான், ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு சிங்கிள் குரோஷே. இந்த வெல்வெட்டில் ஒர்க் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம ஸ்டிச்சஸ் மட்டும் கரெக்டாக அந்த ஸ்பேசஸ் தெரிஞ்சிட்டோம்னா அழகாக இருக்கும், ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்கும். பாருங்கள், ஒரு சிங்கிள் குரோஷே. அடுத்ததில் 2, அதாவது 1 to 1 2, ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு இன்க்ரீஸ். ஓகேங்களா? செகண்ட் ரோ போட்டாச்சு. தேர்ட் ரோ 2 சிங்கிள் குரோஷே, ஒரு இன்க்ரீஸ். அந்த 2வது டைம் நம்ம போடுவோம் இல்லைங்களா, 2 to இன்க்ரீஸ், அந்த ஸ்டெப்பை மட்டும் விட்டுட்டு மேஜிக் ரிங்குள்ளே 6 சிங்கிள் குரோஷே, அப்புறம் அதுக்கு அடுத்தது ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு இன்க்ரீஸ், அதுக்கு அடுத்தது 2 சிங்கிள் குரோஷே, ஒரு இன்க்ரீஸ். 1, 2, 2 சிங்கிள் குரோஷே, ஒரு இன்க்ரீஸ், 2 சிங்கிள் குரோஷே, ஒரு இன்க்ரீஸ், 2 சிங்கிள் குரோஷே, ஒரு
இன்க்ரீஸ். இது தேர்ட் ரோ. நீ அடுத்தது 4 அண்ட் 5th ரோவில் வந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே. அதாவது இப்போ நம்ம 3 ரோஸ் போட்டாச்சு. அடுத்தது 4th ரோ. 4th ரோவில் வந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போடணுங்க. டோட்டலாக 12 இருக்கணும். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இது வந்து 4th ரோ. சரிங்களா? மறுபடியும் 5th ரோவும் நம்மளுக்கு அதே போல் 12 இருக்கணும். 1 2 3 4 பாருங்க த்ரெட் முடிஞ்சிருச்சு. சும்மா இது இப்படி ஒரு நாட் போட்டால் போதுங்க. நாட் போட்டு அந்த நாட்டை நல்லா இப்படி இழுங்க. இப்போ நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம்? 1 2 3 4 5 6 7. அந்த நாட் வந்து இப்படி உள்ளே வச்சுக்கோங்க. 7 8 9 10 11 12. இப்போ இந்த நாட் வந்து உள்ளே மறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சுங்களா? பாருங்க இப்படி உள்ள, ஏன்னா உள்ள ஸ்பாஞ்சு தான் வைக்கிறோம், அதனால இப்படி உள்ளே வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது 4th ரவுண்ட் 5th ரவுண்ட் போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது 6th ரவுண்டு பார்த்தோம்னா 2 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ். இனி அப்படியே குறுக்கிட்டு வரணும். 2 சிங்கிள் குரோஷே 1 2, அதுக்கப்புறமா ஒரு டிக்ரீஸ். ஓகேங்களா? 2 சிங்கிள் குரோஷே 1 2, அதுக்கப்புறமா ஒரு டிக்ரீஸ். 1 2, அதுக்கப்புறமா ஒரு டிக்ரீஸ். ஓகேங்களா? இதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த திருப்பியும் ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ், ஒரு சிங்கிள் குரோஷே அப்புறம் ஒரு டிக்ரீஸ். ரொம்ப சிம்பிள் தாங்க, கஷ்டமெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் ஸ்டிச்செல்லாம் பண்ணி வைக்கும்போது பார்த்தோம்னா நம்ம ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சின்ன சின்ன ஒர்க்கு தாங்க, இந்த இதில் முடிச்சிட்டோம்னாவே போதும். ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ். ஆனால் நம்மளுக்கு முடிச்சு வைக்கும்போது நம்ம நிறைய ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் சிம்பிளாக இந்த ஒர்க்ஸ் மட்டும்தான். பாருங்கள் டிக்ரீஸ் முடிஞ்சது. இப்போ நம்மளுக்கு டோட்டலாக இங்கே எவ்வளோ இருக்கும்? 6 இருக்கும். அதாவது கால் வந்து இந்த பாதை வந்து இப்படி வந்து அதுக்கப்புறமா இப்படி மேலே எழும்புற மாதிரி. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நம்ம கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும். பாருங்கள் இங்கே கலர் சேஞ்ச் பண்ணணும். அதனால் நான் ட்ரெஸ்ஸுக்கு கொடுத்த கலரே இங்கே கொடுக்குறேன். நீங்கள் ட்ரெஸ்க்கு என்ன கலர் கொடுத்தீங்களோ அந்த கலரே இங்கே கொடுங்க. க்ரீன் கொடுத்துருந்தீங்கன்னா க்ரீன் கொடுங்க, ஆரஞ்சு கொடுத்துருந்தீங்கன்னா ஆரஞ்சு கொடுங்க. ஓகேங்களா? பாருங்கள் இந்த கடைசி இந்த டிக்ரீஸ் வருது இல்லைங்களா, அந்த டிக்ரீஸில் வந்துட்டு நம்ம இந்த கலர் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நாட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது 1 சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ். ஒரு சிங்கிள் குரோஷே போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு அடுத்தது ஒரு இன்க்ரீஸ். இப்போ வந்து அப்படியே கால் விரிஞ்சிட்டு வரணும். பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே விரிஞ்சு வரணும். ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ். இந்த ரவுண்டு முடிஞ்சது. அடுத்த ரவுண்டு 2 சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ்,
1 2 2 சிங்கிள் க்ரோஷே, அப்புறமா ஒரு இன்க்ரீஸ். 1 2 2 சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ். அப்படியே விரிஞ்சு வருதுங்களா? ஒரு சிங்கிள் க்ரோஷே, இன்னொரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீஸ். அடுத்தது நான் ஹேண்டுக்கு சொன்ன மாதிரி தான் லெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்மளுக்கு இது எத்தனாவது ரவுண்ட்? 1 2 3 4 5 6 7 8 9. இந்த 9 ரவுண்ட் முடிச்சாச்சுங்க. அடுத்தது 10 ரவுண்ட்லேருந்து 20 ரவுண்ட் வரைக்கும் 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 11 ரோஸ் இனி அடுத்தது வருதுங்க. 11 ரோஸ்லேயும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு வரணும். அப்போ இதே போல் தான் நம்ம இதை எடுத்துகிட்டு போடும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால இப்போ இந்த சுற்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 12 இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 இருக்குது. அப்போ நம்ம 11 ரோக்கு 12 போடணும்னா 11 இன்ட்டு 12ன்னு போடுங்க. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு 132 வரும். எவ்வளோங்க? 11 ரோ இன்ட்டு ஒரு ரோக்கு 12 12ன்னு போட்டோம்னா 132 வருது. அப்போ கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த 132 இப்படியே போட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இந்த மார்க்கர் வந்து நம்ம சும்மா எடுத்துட்டு, ஏன்னா இப்போ நம்ம ஒரே டிசைன் தான் போட போகிறோம் த்ரூ அவுட்டு. அந்த லெக்கு ஃபுல்லாக நம்ம அதுதான் போட போகிறோம். அதனால ஒவ்வொரு இதுக்கும் நம்ம எடுக்காமல் இங்கே அந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு கீழே இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு டோட்டல் ரோஸோட கவுண்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஒர்க் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ 132 ஒர்க் பண்ணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பாருங்க. அங்கேயே வந்துட்டோமா? இதே போல் டோட்டலாக 132. இப்போ நம்ம 12 போட்டிருக்கோம். அப்படியே 13 14 அப்படியே இப்படி கவுண்ட் பண்ணிகிட்டே போட வேண்டியதான். 13 14 அதே மாதிரி கவுண்ட் பண்ணிவிட்டு டோட்டலாக 132 போடணும். 132 போட்டுவாங்க. பாருங்க, லெக்கு ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே அப்படியே விட்டு அப்படி இழுத்துடலாம். ஓகேங்களா? ஒரு லெக் முடிஞ்சது. பாருங்க, அடுத்த லெக்கும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நம்ம என்னென்ன ஸ்டிச் பண்ணி வச்சிட்டோம்? லெக்கு ஸ்டிச் பண்ணியாச்சு, அப்புறம் ஹேண்டும் 2 ஸ்டிச் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு அடுத்தது இயர்ஸும் ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள், உடம்பும் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? கிரீடத்துக்கு பாருங்கள், நான் பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் கோல்டன் கலர், அதாவது எல்லோ சாண்டில் அந்த மாதிரி கலர்ஸ், ஆரஞ்சு அந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு ட்ரெஸ் என்ன கலர் போடுறீங்களோ அதே கலர் கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், 3 செயின்ஸ் போடுறேன். 3 செயின்ஸ் போடுறாங்க. இது கொஞ்சம் த்ரெட்டு நிறைய இழுக்குங்க. ஏன்னா வெல்வெட் த்ரெட்டு ப்ளஸ் ஹூக்கு வந்து 8 mm யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நிறைய த்ரெட் இழுக்கும். இப்போ இதில் 6 DC நான் போடுறேன். நான் அந்த 3 வந்து ஒரு கவுண்ட்டாகவே எடுக்கலைங்க. அதை வந்து ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு மட்டும்தான் வைக்கிறேன். பாருங்கள், இதுதான் 1 1 2 3 4 5 6. பாருங்க, 6 DC டபுள் க்ரூஷே போட்டிருக்கேன். சிங்கிள் க்ரூஷே இல்லைங்க, டபுள் க்ரூஷே. பாருங்க, டபுள் க்ரூஷே போட்டுட்டு 6 டபுள் க்ரூஷே போட்டிருக்கேன். போட்டுட்டு பாருங்கள், இந்த 3 செயினில் நான் வந்து இந்த 3 செயினில் அந்த 3rd செயினில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஓகேங்களா? போட்டாச்சு. சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கும். அதுக்கு அடுத்தது மறுபடியும் 3 செயின்ஸ் போடுறேன். 3 செயின்ஸ் போட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 டைம்ஸ் DC போடுறேன். இன்க்ரீஸ் 1, சேம் ஸ்டிச்சில் இன்னொரு டைம் 2, அதுக்கு அடுத்ததில் 2,
1 2 1 2 டோட்டலாக நம்மளுக்கு 12 × 2 24 வரணுங்க. இந்த 3 விட்டுருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அவ்வளோதாங்க. 12 வந்தாச்சு. இப்போ அதே மாதிரி அந்த தேர்ட் செயினில் கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஓகேங்களா? நம்மளுக்கு இங்கே வந்து இப்படி மேலே கூர்மையாக தாங்க வரணும் இந்த கிரீடம் இது. சரிங்களா? பாருங்கள். அடுத்தது 12. முதல்ல மேஜிக் ரிங்குள்ளே 3 செயின்ஸ் போட்டு 6 டிசிஸ் போட்டோம். அதுக்கு அடுத்தது மறுபடியும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு மறுபடியும் 3 செயின்ஸ் போட்டு 1 only 2 போட்டு 12 போட்டிருக்கோம். திருப்பியும் இன்னும் பெரிய இன்க்ரீஸ் வரணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது மறுபடியும் 3 செயின்ஸ் போடணும். 3 செயின்ஸ் போட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் மறுபடியும் 2 2 12 × 2 24 வரணும். 1 2 ஸ்டிச் நல்லா பார்த்துக்கோங்க. 3 4 அதே மாதிரி 2 2 போட்டு வாங்க. 24 வரணும். 21 22 23 24 போட்டாச்சு. மறுபடியும் அந்த தேர்ட் செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஓகேங்களா? பாருங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு அப்படி வரணும். சரிங்களா? அடுத்த ரோ இப்போ நம்ம 24 போட்டாச்சுங்களா? அதுக்கு அடுத்தது எல்லாத்துலேயும் ஒரு இந்த மாதிரி நம்மளுக்கு இப்படி கூர்மையாக வரணும். சரிங்களா? இப்போ நம்ம எவ்வளோ ரவுண்ட் முடிச்சிருக்கோம்? 1 2 3 ரவுண்டு முடிச்சிருக்கோங்க. 4th ரவுண்டு வந்து ஒரு டிசியும் ஒரு இன்க்ரீஸும் மட்டும் போடலாம். 3 செயின்ஸ் போட்டாச்சு. அடுத்ததில் ஒரு டிசி, அதுக்கு அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸ். ஓகேங்களா? அதாவது ஒரு டிசி, அடுத்ததில் ஒரு டிசி இன்க்ரீஸ். டிசினா டபுள் குரோஷே. டபுள் குரோஷே உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? சரிங்களா? இதே மாதிரி சுற்றி போட்டுவாங்க. ஒரு டிசி ஒரு இன்க்ரீஸ், ஒரு டிசி ஒரு டிசி இன்க்ரீஸ். இன்க்ரீஸில் வந்து முடியுது. அப்புறம் அந்த தேர்ட் செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடுறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டிசி. அடுத்த ரோ வந்து பாருங்க, ஒரு 2 செயின்ஸ் தான் போடுறேன். ஆனால் நம்மளுக்கு 3 செயின்ஸ் போடும்போது கொஞ்சம் கேப் வர மாதிரி இருக்குது. வெல்வெட் த்ரெட்டு கேப் வராதுன்னு நினச்சாங்க, கொஞ்சம் கேப் வருது. அதனால் நீங்கள் இங்கே ஆரம்பிக்கும் போது ஒரு 2 2 போட்டுக்கோங்க. அப்போ கேப் தெரியாது. 2 2 போட்டாச்சு. இப்போ டோட்டலாக நம்மளுக்கு வந்துட்டு 36 இருக்கணும். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டிசி போட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? எல்லாத்துலேயும் ஒரு டிசி போட்டு நம்ம ஒர்க்கை இந்த ரோவோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சுற்றியும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டிசி போட்டுவாங்க. முடிச்சாச்சு. அப்படி கொஞ்சமாக நம்ம சுற்றி தைச்சி வரணும் இல்லைங்களா? அதுக்காக த்ரெட்டை விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு க்ரோஷே ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுங்க. அடுத்தது நம்மளுக்கு ஸ்டிச்சிங் ப்ராசஸ் ஒன்று தான். லைனை இனி ஸ்டிச் பண்ணணும். பாருங்க, கரெக்டாக இருக்குது. இனி ஸ்டிச்சிங் ஒர்க்கும்